பாஸ்தா பிளாக் வா பார்த்தா நம்ம பாஸ்தா பண்ணலாம். ஆணியா புடுங்க வேணாம். நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி பிளேஸ்லலாம் இருந்தோம்னா சென்னை பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட சென்னை பிடிக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? ஜாலியா இருக்கு, அப்படியே செம்மையா காத்தடிக்குது. நாங்க இருக்கிறது வந்து 5th floor. சரி, இப்போ வந்து நம்ம நல்லா காத்தடிக்குது. சரி, நம்ம வந்து பாஸ்தா செய்யலாம். பாஸ்தா பிளாக் வா பார்த்தா நம்ம பாஸ்தா பண்ணலாம். நீங்க பாருங்க, 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து இங்க பாருங்க 35 ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க அந்த அண்ணா. இவ்வளவுதான் மிச்சம் பால். இதுல வந்து இன்னொரு 2 கிளாஸ் அளவு குடிச்சிருக்கோம். அவ்வளவுதான் இருக்கு பால். அவ்வளவு சுண்ட வச்சு நாசமாக்கிட்டாங்க. சரி சரி சரி. இன்னொன்னு மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்தாவை வேக வைக்கணும். இது எப்ப எடுத்தது? காலையில சாப்பாடு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. என்னன்னா, சாப்பாடையும் அரிசியையும் ஒரே இதுல போடணுமா, இல்ல வந்து கொதி வச்சுட்டு அரிசி போடணுமா? உதயண்ணா சொன்னாங்க, நீ சாப்பாடு வச்சு எத்தனை நாள் ஆச்சு, கடைசியா இப்போ வச்சு அப்படி. அதே மாதிரி மொத்தமா சொதப்பிட்டாங்க சாப்பாடு. அப்படிலாம் இல்ல 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 லைட்டா குழஞ்சிருச்சு. சொன்னாதான் கேக்குறீங்க. அந்த சட்டிலேயே பாஸ்தாவை போட்டு வேக வைங்கன்றே கேட்க மாட்டாங்க. இப்ப வேக வைக்கிறது இதுல வேக வச்சா கூட பரவாயில்ல. எடுத்திருக்க சட்டியை பாருங்களே, அந்த பாக்கெட்டை காட்டுங்களே. இவ்வளவு பெரிய பாக்கெட்டுக்கு இவ்வளவு வச்சுக்க சட்டி. எல்லாரும் நக்கி பார்க்க போற, வேற மாதிரி சாப்பிட போறது இல்ல. ஒரு டம்ளர் எடுக்கணும் கணக்கு பார்க்க. ஆனா இவங்க பண்றது கை. ஆமா ஆமா, நாங்க காலையில பார்த்தோம் சாப்பாட்ட. இதுல வந்து ஒரு ஆள் சாப்பிடலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு எனக்கு கிடைக்காது பாஸ்தா. சும்மா ஆசை காட்டி மோந்து பார்த்துட்டு போக வேண்டியதான். இது வந்து 2 ஆள் சாப்பிடலாம். கொஞ்சோண்டு கீழே போகுது, அது எக்ஸ்ட்ரா. 3 பேருக்கு இவ்வளவு போகுது. ஓகே, இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா காய் பண்ண கூடாது. 3 என்ன ரசிகன் கட் பண்ணிடணும். இது வேற ஆளு. சொல்லுங்க மாமா. இல்ல, vlog எடுத்துட்டு இருந்தேன். எங்க அக்கா அப்படின்னு ரிவீல் பண்ணலாம்னு பார்த்தா வேற மனுஷன் எடுத்துட்டாரு எங்க மாமா. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட போறேன் மாமா. ஒரு பக்கம் வர்ற மாதிரி ஐடியா இல்ல மாமா. ஆமா மாமா, ஆமா மாமா. கட் அன்வான்டட் கண்டென்ட். வரேன் மாமா, மீட் பண்ணலாம். மீனோ சாப்பிடுங்க. பாஸ்தா செய்ய சொன்னா கையில வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அக்கா கிட்ட பேசுறாங்களா பாத்துக்கோங்க. நாங்க எப்ப சாப்பிடுறது? பாஸ்தா பண்றதுக்கு உள்ள வந்துட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்களே. நாங்க எப்ப சாப்பிட? ஒரு அண்ணா, நாங்க பாஸ்தா செய்யலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு உள்ள வந்தேன். விளையாண்டு பாஸ்தா கையில மாட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பாஸ்தா எடுங்க, சட்டில போடுங்க. இங்க பாருங்க, கீழே போட்ட பாஸ்தாவெல்லாம் எங்களுக்கு எடுத்து சாப்பிட கொடுக்குறாங்க. ஆமாக்கா, டின்னர் வந்து கூட வச்சுக்கிட்டா இதுதான் டின்னர். மதுவின் பாஸ்தா செய்முறைகள் இந்த வீக் வரும், பார்த்து செய்யுங்க எல்லாரும். ஓகே ஓகே, இப்படிதான் பாஸ்தா செய்யணும். நான் உனக்கு பாஸ்தா செஞ்சு வீடியோ அனுப்புறேன்க்கா. ஓகே டியர், பை பை. சரி, இப்போ நம்ம வந்து பாஸ்தாக்குள்ள போறோம். பாஸ்தா செய்ய போறோம். சட்டிக்குள்ள இதுல வந்து லைட்டா கழுவிக்கலாம். ஏன்னா இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது இல்ல என்னென்ன கையை அதுவே பிளாஸ்டிக் தான். இத கழுவ வேற போறாங்க. ஐயோ, கீழ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கீழ போட்டு எல்லாம் எடுத்துப்பாங்க. சொன்னது லைட்டா கழுவிக்கலாம். இல்ல அதுவே பிளாஸ்டிக் தான். அதையே தின்னுட்டு யாராச்சும் கேக்குறாங்க. யாரால முடியுமோ அவங்க எல்லாமே ஜிபே நம்பர் தரோம். ஒரு ரூபா போட்டு விடுங்க. ஓகே, 1 ரூபாய்க்கு மேல போட வேணாம். அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயம். இதை லைட்டா ஃபில்டர் பண்ணிட்டு, இது வந்து வீட் கோதுமையிலான பாஸ்தா உள்ள விழுந்துச்சு. சரி பரவாயில்ல, வீடியோல இருக்கு. நீங்க வந்து மைதால வேணாலும் வாங்கிக்கோங்க. பட் ஆனா இது கொஞ்சம் ஹெல்தி அப்படின்றதுனால நான் வந்து தண்ணி ஊத்தி
வேக வச்சு ஒரே குடும்பமே ஆர்கானிக் குடும்பமா இருக்காங்க பாருங்களேன். ஆமா, எங்க அண்ணன் எல்லாம் ஒரு மோசமான ஆர்கானிக். இந்த வெளியில நம்ம சாப்பிட்டோம்ல அந்த மாதிரி சாப்பிடவே மாட்டேன். எங்க அண்ணன் மோசம். வீட்டுலதான் சாப்பிடணும், வீட்டுல சாப்பாடு இல்லையா அப்படின்னுவோம். தண்ணி எடுத்தாங்க, வீட்டுல சாப்பாடு இல்லையா அப்படின்னு கேட்பான். ஹோட்டல்லன்னா ஆர்டர் பண்ணணும், இதான் வேணுமா அப்படின்னு கேட்டா பாஸ்தா செய்யறதுக்கு ஒரு குடும்பமே வேலை பார்க்கணும் போல. ஆமா ஆமா, அப்படி ஒரு தண்ணி வந்து கொடுத்துட்டு ஒண்ணு வேலை பார்க்கறாங்க. ஓகே, ஒரு சம்பு தண்ணி ஊத்தவும். இதுல வந்து இப்போ என்னன்னா இது வந்து வேகும்போது கழுவுனீங்க, உப்பு தண்ணில கழுவிட்டீங்க, இப்ப வேகவும் அப்படியே வச்சிடுறீங்க. அது எப்படி டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்கு பாருங்க. அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து உப்பே போட தேவையில்ல. இன்கிரிடியன்ட்ஸ் செக் பண்ணுங்க. தண்ணி வேற அதுலயே என்ன வேற ஊத்துறாங்க. அழுவே வேகும்போது இந்த பிசு பிசுன்னு ஆகும் இல்லையா, ஒட்டும். சோ அதனால நம்ம லைட்டா எண்ணெய் ஊத்தணும் அப்படின்னா ஒட்டாது. புதுசு புதுசா பண்றாங்க. இன்னைக்கு பாஸ்தா வர போறது இல்ல. வெயிட், டேஸ்ட் மட்டும் செக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. லைட்டா அப்படி கிண்டிட்டு கையை விட்டு. சரி, நல்லா இல்லனா கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க. பாஸ்தா சரியா வரலனா 500 ரூபாய் பெட். நல்லா இருந்துச்சுன்னா நாங்க 500 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவோம். இல்லனா அவங்க எங்களுக்கு 500 நீங்க ரூபாய் நல்லா இல்லன்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்ல, சின்ன குழந்தையை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க எந்த லெவல்ல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. எங்க இதெல்லாம் அப்பப்ப அப்படிதான் மறந்துருவோம். ரெடி, முருகா நல்லா வந்து. உங்களுக்கு அடுப்பு பத்த வைக்கவே தெரியல, பாத்துக்கோங்க எந்த லெவல்ல சமைக்கிறாங்கன்னு. ஐயோ சதி பண்றாங்க. மதுவோட அம்மா பாத்துக்கோங்க, உங்க மகன் என்னென்ன ஆச்சரியம் பண்றாங்க. ஓகே, இதுல மூடி போட்டு மூடி வச்சோம்னா சீக்கிரம் வந்துட்டு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம மூடி வைக்க போறோம். அம்மா வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எதை கொண்டு மூடுறாங்க பாத்துக்கோங்க. ஓகே நைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வதக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நறுக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு நம்மகிட்ட. ஸோ இஞ்சி பூண்டு நறுக்க தேவையில்ல. 2 வெங்காயம். 2 வெங்காயம் தேவையில்ல நீங்க போட்ட பாஸ்தாக்கு. அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல இத்தனையோண்டு போட்டிருக்கீங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கொஞ்சம், நம்ம 2 முட்டை போட்டுக்கலாம். கேப்சிகம் வந்து தேவையில்லாம இந்த பக்கிக வாங்கிட்டு வந்துச்சு, அதனால அதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். அதெல்லாம் வேணாங்க, நல்லா இருக்காது. நல்லா இருக்கும். நம்ம பாதி வெட்டிட்டா முழுசாவா போட போறீங்க? அதுல இல்ல பாதி வேஸ்டா போகும்ல. ஏன்னா முழுசா வேஸ்டா தானே போகுது. நீ ஊருக்கு போனோன்னு அப்புறம் என்ன. சோ நம்ம கேப்சிகம் நீங்க வாங்கி எல்லாம் சேர்க்க வேணாம், வீட்டுல இந்த மாதிரி தென்னை மரஞ்சா சேர்க்கலாம். ஓகே, நீங்க ஏன் இப்படி வெட்டீங்கன்னு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். பலகை இருக்கு, அது மேல வச்சு வெட்டுங்கன்னு. அது நல்லா இல்லைண்ணா. இவங்க வீட்டுல கத்தி வந்து ஷார்ப்பா இல்லைங்க. இப்பதான் புது கத்தி வாங்கிட்டு வந்தோம். புது கத்தி தான், அததான் இன்ட்ரோ பண்ணும்ல. புது கத்தி ஷார்ப்பா இல்லன்றாங்க, திருப்பி புது கத்தின்றாங்க. வெட்டி பார்க்காமலே ஷார்ப். உங்க வீட்டுல ஷார்ப் இல்லன்னு சொன்னேன். இப்ப நிக்கிறது எங்க வீடு தானே. இருங்க, என்ன எப்ப பார்த்தாலும் குத்த கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இருங்க, உங்க பொண்டாட்டி வரட்டும், அப்ப சொல்லி கொடுக்குறேன். ஏமா உங்க வீட்டுல இருந்த வீட்டுக்காரர் வந்து இப்படிதான் உங்க வீட்டுல இப்படி பாராப்பா, நீ செய்யறதெல்லாம் குத்த கண்டுபிடிப்பாராமான்னு கேக்குறேன். நல்லா அழகா சமைச்சு கொடுக்கும். நீங்க அந்த மாதிரி சமைச்சு குத்தம் சொல்ல போறோம். நீங்க சட்டி எடுக்கிறது இத்தனையோண்டு எடுக்கிறீங்க, அதுல எண்ணெய் ஊத்துறீங்க, இந்த கட் பண்ண தெரியாம கட் பண்ணி கைய வெட்டிக்க போறீங்க. நான் அழகா வெட்டிக்கிட்டு இருக்கேன், என்னைய பார்த்து என்ன சொல்றீங்க? ஏன்டா இப்படி ஜூம்ல எல்லாம் காட்டுறீங்க? ஐயோ, அவங்க இதை சாப்பிடுவே வேற என்னமா பண்ணுவோம், சும்மா பொம்மை லாட்டில. போதும் அது போட்டது போதும். ஓகே ஓகே, இப்போ வந்து தக்காளி நறுக்க போறோம். தக்காளியில வந்து உங்களுக்கு நான் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லி தரேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பெருசா அந்த ஃபுட் லாக்லாம் பண்ணுவாங்கல்ல, ஃபுட் சமைப்பாங்கல்ல, சமைக்கிற ஆளுங்கலாம் போட்டு கழுவி ஊத்த போறாங்க. அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இங்க பாருங்க, இந்த தக்காளியில தக்காளியில வந்து இந்த ஷார்ப்பா இந்த இது இருக்குல்ல, இது மட்டும் எடுத்துடணும். ஏன் அப்படின்னா இதனால வந்து முழிங்கால் வலி வரும்னு சொல்லியிருக்காங்க, யாரும் சொன்னாங்க. அதனால இதை வந்து எடுத்துருவேன். நான் எப்பயுமே வெங்காயத்திலயும் எடுத்துருவேன், இந்த தக்காளியிலையும் இந்த மாதிரி எடுத்துருவேன். ஓகே, இப்ப நறுக்கலாம். ஏன் தக்காளி இப்படி காயா வாங்கிட்டு வந்துருக்கீங்க? பழமா வாங்கிட்டு வந்து நேத்து வாங்கின தக்காளி அது காயா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? பழுக்க வேண்டாமா? பார்த்து மாமனே. ஓகே, என்னென்ன ஆக்டிங் போறாங்க பாருங்க. இன்னும் ஒரு தக்காளி முழுசா வெட்டி முடிக்கலாம், அதுக்குள்ள சமைக்கிறக்குள்ளயோ
என்னென்ன வெறும் அந்த ஏதோ ஒன்று வெட்டினாங்க, அதுவும் ஒரு காவாசி கூட இல்லை. ஓகே, இப்போ வந்து தக்காளி வச்சிட்டோம். அதான் பாஸ்தாவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுக்குவோம். இது எப்படி இருக்குது, க்யூட்டாக இருக்குல்ல? இன்றைக்கி நாங்கள் உப்பு போடுறதுக்காக இது வாங்கணும். உப்பு செடி கரண்டி வாங்க மறந்துட்டோம், அதனால் இந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் போட்டோம் அப்படின்னா உள்ள நல்லா சாறு வாங்கிட்டு வந்தீங்கல்ல கரண்டி, அது நல்லா இல்லை. நான் எனக்கு எது புதுசா இவங்க வச்ச தோத்து பார்த்தீங்களா? ஐயோ ரிவீல் பண்ணுறாரே. சோத்து பாருங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு வச்சு இல்ல சாப்பாடு இவ்வளவு இருக்கு, ஆனா ரசம் இல்ல. ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த சமையல் ப்ராப்ளத்துல என்ன ஒண்ணுன்னா, எங்க அம்மா கிட்ட நிறைய டைம் சொல்லுவாங்க, பெரிய குடும்பத்துல போய் வாக்கப்பட்டுன்னா என்னடி பண்ணுவேன்னு. கொஞ்சமா தான் சமைக்க தெரியும், 2 பேர் 3 பேருக்கு தான் சமைக்க தெரியும். இப்ப நீங்க 2 பேருக்கு சமைக்கலையே, 3 பேர் தானே இருக்கோம். ஆமா, 3 பேருக்கு சாப்பிட்டு மிச்சங்க. எங்க சோறு இவ்வளவு இருக்கு? அது சோறு வந்து நாளைக்கு கஞ்சி சாப்பிடலாம்னு எனக்கு ஒரு ஆசை. பழைய சோறு போட பிளான் பண்ணிட்டாங்க. நான் பொண்டாட்டி கொடுத்தே பழைய சோறு திங்காதவன மார்னிங் எதுவுமே முடியாது. யார் கொடுத்தா என்ன, அக்காவோ தங்கச்சியோ உள்ள போகாதுன்றேன். ஓகே, இப்போ நல்லா வேகட்டும். அதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சிடலாம். இந்த சோத்து சரி கண்டுபிடிங்க. ஓகே, இதுக்கு பிறகு இப்போ வெங்காயம் நறுக்க வரும். எனக்கு ப்ளஸ் மைனஸ் தெரியாது, நறுக்க தெரியாது. ஸோ கத்தியில் நறுக்கிறேன். எடுத்துட்டோம்னா டேஸ்ட் இது நல்லாவே இருக்காது, எல்லா இதுலேயுமே நல்லா இருக்கு. ஸோ இதை எடுத்துடணும். ஓகே, இப்போ நம்ம வெட்டலாம். என்னதான் வெட்ட தெரியலனாலும் இந்த வெங்காயம் மட்டும் நான் சூப்பராக வெட்டுவேன். ஆமாம், நல்லா வெட்டுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமை. டக் 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஓகே, கூல் சில். ஹோட்டல்ல வேலைக்கு சேர்த்துட்டோம். இல்ல இது மட்டும் இருக்கு. வெங்காயம் வெட்ட ஆள் வேணுமா? வெங்காயம் இறந்த போறா ஜம்பறமா. வீராங்களே தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அகினி சிறகே. ஓகே, எங்க கேஸ் அடுப்புல வந்து இந்த அடுப்பு எரியாது, பிகாஸ் இது உடஞ்சிருக்கனால. அதனால ஒரு அடுப்புல தான் நாங்க சமைச்சோம். ஆனா அதுக்காக போட்டுங்க, சக்கா தெரியுது. இவங்க வீட்டுல நல்ல காத்து சின்ன 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 அடிக்குது, சூப்பரா இருக்கு. ஓகே, இது திறந்தே இருக்கட்டும், கடுப்பாது நம்ம போயாங்க. இது வருது, இருங்க பார்த்துட்டு. ஓ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தேவை. 2 முட்டை தேவை, எடுத்து வச்சுக்கலாம். 2 முட்டை. உங்க வேற பெட்டு கட்டியிருக்காங்களா, ஸோ நம்ம டேஸ்டா செஞ்சு கொடுக்கணும். அப்ப பெட்டு கன்ஃபார்மா? இது வந்து 2 டைப்ல செய்யலாம். மிளகாப்பொடி வெறும் தனியா தூள் இருக்குல்ல, அது வச்சு யூடியூப்ல பார்த்தேன், மறந்துடுச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ், அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. மிளகாப்பொடி போட்டு செய்வாங்க, சிக்கன் மசாலா போட்டு செய்வாங்க ஒன் டைப்பு. இன்னொன்று வந்து நம்ம பாஸ்தா பொடி கடையில் இருக்கும், இல்லைன்னா மேகி பொடி. நான் வந்து மேகி பொடி யூஸ் பண்ணுறேன், பாஸ்தா பொடி தனியாகவும் இருக்கும். ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான் இருக்கும், அதனால இது போட்டு சமைக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் இதுதான் போட்டு என்கிட்ட 2டையும் போட்டு சமைப்போம். இன்னைக்கு சிக்கன் மசாலா கொஞ்சம், இது கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். முன்னாடி எப்படி செய்வேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து சின்ன பிள்ளையில சாப்பாடு என்ன செய்ய கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, பாஸ்தா. டிஃப்ரெண்ட்டான டைப் அப்படின்னா பாஸ்தா தான் எனக்கு கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து இருக்கிற வீட்டில் என்னென்ன பொடி இருக்கோ எல்லா பொடியும் போட்டு செய்வேன். காரம் மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுவேன். அதனால எங்கள் வீட்டில் திட்டு வாங்குவேன், எப்போ பார்த்தாலும் உரப்பு. எங்கள் அண்ணன் ஒரு என்ன சொல்றது, அண்ணனை பற்றி சொல்றது, உரப்பே சாப்பிட மாட்டாங்க. உரப்பு லைட்டாக போட்டாலும் அந்த மிளகாவை எதுக்கு தான் போடுறீங்கன்னு தெரியலன்னு கத்த ஆரம்பிச்சிடும். அதனால அவனுக்கு உரப்பு பிடிக்காததுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உரப்பெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். இன்னைக்கு போட்டு சாப்பிடலாம் உரப்பா. இங்க பாருங்க எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாத்துக்கோங்க. இது எப்படி பத்தாம கோ 2 பேத்துக்கு சொல்லுங்க பாப்போம். ஓகே, நம்ம பத்தல. நான் இப்படிதான் ஏதாவது ஒரு குறுக்கா மேல வேலை பண்ணிடுவேன். என்ன அப்படின்னா, ஏதாவது பத்தல, நான் தான் சொன்னேன் எனக்கு 2 பேர் 3 பேருக்கு தான் சமைக்க தெரியும்னு. அப்படி சமைக்கும் போது பத்தல அப்படின்னா இன்கிரீடியன்ட் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவாங்க, எக்ஸ்ட்ரா போட்டுருவேன். இப்போ 2 முட்டை போடுறேன்னா இப்போ கொஞ்சமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 3 முட்டை போட்டுருவேன். அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்துடும். அப்படி இதெல்லாம் ராஜ தந்திரங்கள், கத்து வச்சுக்கோங்க. யார் கத்து கொடுத்தா? நானே கத்துக்கிட்டேன். கிழிஞ்சிரும்.
நாளைக்கு ஒரு டிஷ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த பிரிஞ்சி வச்சுக்கணும். நாளைக்கு காலங்காத்தால வேலைக்கு போகணும். பண்ணி வைக்கிறேன், நீங்க சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்க. புது புது டிஷ் நான் சொல்லித்தரேன். இது ஆக்சுவலா ஒரு இன்ஸ்டால ஒரு அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஐ மீன் வீடியோ போட்டிருந்தாங்க, எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு இது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ மதுன்ற சேனல்ல வருமானு தெரில. நான் வீடியோவை கலவாண்டு உதயநந்தி விலாக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதில் பட்டாலும் பட்டுருவேன். சரி, இப்போ கொஞ்ச நேரம் கட் பண்ணுங்க, அப்புறமே கட்லாம். என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி வேணும் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இங்கே ஒரு பானை வச்சுருக்கேன். இந்த பானையில் அந்த ஜீரகம் அதெல்லாம் போட்டு நல்ல தண்ணியாக வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரில. இவங்களுக்கு அந்த பானையில் இருக்கிற தண்ணி தான் வேணுமா. இதில் தண்ணியே காணா சொல்ல போனா. குடிச்சிட்டேன். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் நமக்கு. தண்ணி குடிச்சா என்ன பண்ணணும்? திருப்பி ரீஃபில் பண்ணணும். நீங்க என்ன உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? ஐயோ, ஆனா தைரியமான பொண்ணு தான், பாத்துக்கோங்க. சூடானதை அப்படியே கையால் எடுக்கிறாங்க. சிங்கப்பெண்ணே. பிஜிஎம் போட்டுருவோம், விடுங்க. ஓகே, இந்த வியூ நல்லா இருக்கு. எல்லாமே ரெடி. இப்போ நம்ம சேர்க்கணும். ஓகே, முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு 90% இப்போ வெந்துருச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல, கடுப்பாக இருக்குது. நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். ஒரு 2 விசில் வச்சா போதும், சீக்கிரம். ஸோ இதை எடுத்து இப்போ நம்ம கீழே இறக்கிட்டு அதில் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே சட்டி வேஸ்ட்டாக போகும். அதனால் இதை இது பண்ணிட்டு எண்ணெயை சட்டை ஊற்றிடுவோம். சரி, இருங்க, அதுக்குள்ளே வடி கட்டிட்டு வரேன். 4 வேலை பார்ப்பாங்க, மொத்த வேலையை பார்க்கணும். அதான் மூஞ்சியில் ஊற்றிட்டு இருக்கேன். அடிப்பே இருங்க. இந்த பாத்திரம் இங்கிட்ட வருது. இருங்க. ஓகே, இதில் கொஞ்சம் இருக்கு. பிடிச்சிருக்கோ? அவ்வளோதான். அடி பிடிச்சாத பார்த்துக்கோங்க. இருடா, இதெல்லாம் விடாம என்ன பண்ணாங்கன்னு. இது வந்து லைட்டா பிடிச்சிருச்சு. ஸோ நீங்க பிடிக்காம பண்ணுங்க. சோத்தையும் பிடிக்க வச்சாங்க, இப்ப பாஸ்தாவையும் பிடிக்க வச்சாங்க. ஊத்திக்கிறோம். தேவையான ஊத்திக்கோங்க. தென் நீங்க என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா பட்டை, கிராம்பு, அதுல ஏதாவது ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எங்க வீட்டுல எதுவுமே இல்லாத காரணத்தினால் கடுகு இருக்கு, கடுகு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கடுகு. வேற என்ன எங்க வீட்டுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்கு. கருவேப்பிலை இது டெய்லி இந்த ஒரு கொத்து நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி நல்லா வளரும். நானே ஒரு 3 நாளாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு தெரியும், பண்ண சோம்பேறி. ஸோ கழுவிட்டு இதை ஒரு நாள் டெய்லி இதை சாப்பிடுங்க. நம்மளோட சமையல் vlog இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பியூட்டி டிப்ஸ். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை இதுல இத்தனை பேச்சு தட்டி பாருங்க. இப்போ இதுல வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி போட மெதுவா போடுங்க. நடு ரோட்டுக்கு போயிடுவாங்க போல. மெதுவா போட்டுக்கோங்க. என்னோட இன்கிரீடியன்ஸ்லாம் நிறைய எடுத்துட்டு பாக்குறீங்களா? பாஸ்தா நிறைய இருக்குன்னு சொன்னாரு. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி, எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம். ஐயோ, தக்காளி 1 போடுங்க போதும். தக்காளி இதா இருக்கும், அது என்ன புளிப்பு ஏதோ ஒரு ஏறும். இல்ல, நான் இது கூட்டு. சோ வந்து இருங்க, கரண்டி எடுத்து. இன்னைக்கு 500 ரூபா நமக்கு தான். 500 ரூபா. ஆமா, 5000 மாத்திக்கலாம். சரி, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போலாம். 500 5000 ஆக்கிட்டோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக உப்பு போடுவோம்ல. உப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது வந்து வெங்காயம் உப்பு. அது தக்காளி உப்பு கொஞ்சம் போடுவோம். அப்போ மொத்தமும் உப்பாதான் இருக்க போகுது. பாஸ்தா இருக்க போறது இல்லை.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கணும். அப்பதான் பாஸ்தா டேஸ்டாக இருக்கும். நீங்கள் என்ன சமைச்சாலுமே பிரியாணி சம்திங் ஃப்ரைட் ரைஸ் என்ன சமைச்சாலுமே வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா வதங்கினாலே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக செஞ்சு பாருங்கள், வெங்காயம் வதங்காமையும் வெங்காயம் வதங்கியும் தனித்தனியாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். வெங்காயம் வந்து கட் பண்ணுறதுலையுமே உங்களுக்கு வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் பெருசாக கட் பண்ணீங்க அப்படின்னா உரப்பாக இருக்கும், குட்டி குட்டியாக கட் பண்ணீங்க அப்படின்னா உரப்பு இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தடில் கட் பண்ணலாம். ஓகே, வதங்கிடுச்சா? லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா தக்காளி போட்டுருக்கலாம். ஸோ ஆயிடுச்சு. இதை லைட்டாக தள்ளி வச்சுட்டு இந்த குடமிளகாவையும் போட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக இல்லை, ஸோ அப்புறமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தக்காளியை இந்த சைடு போட்டுக்கலாம். ஓகே, இந்த பிளேட் க்ளீன் பண்ணிடலாம். இந்த பாஸ்தா விளாக் வந்து லாஸ்ட்டு சக்ஸஸ் ஆகுதா இல்லை வந்து தப்பாகுதான்னு பார்த்துடலாம். டைம் மட்டும் ஆகும் கொஞ்சம் பாஸ்தா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பசி எங்கள் அண்ணால் கடுப்பாயிடும், எவ்வளோ நேரம் செய்யுது அப்படின்ட்டுருவோம். ஸோ நீங்கள் ஒரு சீக்கிரமாக ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 5 மணிக்கு ஆரம்பிச்சிடும், சீக்கிரமே முடிச்சிடலாம். இருக்கிற பொடியெல்லாம் என்ன பொடினா தனி மிளகா பொடி, கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வேற என்ன பொடி இருக்கும், சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் சேர்க்குறேன். இது வந்து கரம் மசாலா, ஐயோ தனி மிளகா பொடி, ஸோ அது ஒரு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் மிளகாலாம் நம்ம எதுவும் போட போதில்லை, ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. சரி, நான் பாஸ்தா சாப்பிட்ட மாதிரி தான் அள்ளி அள்ளி போடுறாங்க மிளகா பொடியை. இல்லைன்னா கம்மியாக தான் போடுறேன், உடைக்காது. லைட்டாக குறைச்சா இன்னொரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா. நல்லா இருக்கு, இது நான் தனியாக வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தேன். நாங்கள் இப்படி தான் கேட்போம், காசு கேட்க கேட்க கொடுக்கணும், அப்போதான் நல்லா இருக்குன்னு வாயில வரணும். சார் இதெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் வந்து. இது வந்து உங்களோட ரிவ்யூ மட்டும்தான் இருக்கும். நல்லா இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி. ஐயோ செய்யலை, நல்லா செஞ்சுருக்கேன் மேபி. ஓகே, இப்போ இந்த மேகி பொடி காமிச்சிங்க, மேகி பொடி ஒரு பாக்கெட் சேர்க்குறேன். ஏற்கனவே ஏகப்பட்ட பொடி போடுறாங்க, எல்லா பொடியும் போடணும், நான் அப்போதான் நான் இருக்கிற எல்லா டேஸ்ட்டும் வரும். அவ்வளோதான் செஞ்சிட்டீங்க. அவ்வளோதானே, எல்லாரும் பாத்ரூம்ல தான் உட்காந்துருக்கணும் போல, ஸோ வேற வழி இல்லை. ஓகே, ஓகே இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம முட்டை போட போகிறோங்க. இப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு முட்டை முட்டை உடைக்கிற அழகை பார்த்தீங்களா எங்கள் மதக்கா? சொல்கிறோம்னு அதிகமாக உடைக்கிறாங்க, விட்டா மண்டையிலையும் உடைப்பாங்க. இப்போ 2 முட்டை சேர்த்துருக்கோம், அந்த முட்டை ஒட்டி வரணும், அதுக்கப்புறம் தான் அவங்க போட்டு பரட்டுவாங்க. ஓ இல்லை, அந்த முட்டைக்கு தேவையான உப்பை முட்டையில் போட்டுறணும். முட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு வதங்கிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சாதான் முட்டை வேகும், முட்டையை கொஞ்சம் அதிகமாக வச்சா எப்படி? அது வந்து புரிஞ்சுக்குவாங்க அவங்க. யார் புரிஞ்சுப்பா? என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. மக்களே பாவம் நீங்களாம். இதுக்கு தான் உதயநந்தினி விலாக்ஸை பார்க்க சொல்கிறது. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் என்னைக்காவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்தா வந்து நான் நேரில் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஐயோ முடிஞ்சிச்சு போங்க. ஓகே, இப்போ பாஸ்தா வதங்கிடுச்சு. இவங்க ரோட்லயே பார்த்தா கூட நீங்க அங்கேயே நிக்க வச்சு இப்போ எனக்கு பாஸ்தா வேணும் இல்லை 500 ரூபா வேணும்னு கேளுங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை. அவ்வளோதான் ஒட்ட விட்டாங்க, ஒட்டிடுச்சு போச்சு போச்சு போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ இது வந்து
முட்டை பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. இது ஒன்றும் பாஸ்தா மாதிரி ஆகலை. இங்க பாருங்களேன், அது என்னென்னையா இருந்துச்சு அதுவும் போயிருச்சு, நல்லா ஒட்டிருச்சு. இப்ப பத்தலன்னு திருப்பி என்ன ஊத்துறாங்க. ஐயோ, அங்க பாக்கெட்ல வாங்கி வச்சிருக்கோம், எடுத்து ஊத்திக்கணும். சமைக்க தெரிஞ்சா போதாது. வீட்டுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாக்கணும். இப்படி தட்டவே கூடாது. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். நீங்க முதல்ல பாஸ்தாவை எடுத்து போடுங்க தாயே. லாஸ்ட் ஃபைனல் டச். ஓகே, எடுத்து டபக்குன்னு ஒரு கவுத்து கவுத்தணும்னா வெளிய வர மாட்டேங்குது கல்லு. அண்ணி இப்படிலாம் சொல்ல கூடாது, இருங்க. ஓகே, பாஸ்தா போட்டோம். பாஸ்தாவையே இவங்க கொலைய வச்ச ஒரே ஆள் மது. அது வந்து மது கொலையல்ல, அது வந்து சட்டில வச்சனால நமக்கு அப்படி தெரியாம இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அந்த மசாலா எல்லாம் நான் சட்டியில வைக்க வேணான்னு சொன்னேன் ஆரம்பத்திலேயே. பாஸ்தாவை இதுல வடச்சட்டில காய விடுங்க, நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லை. இத்தனையோண்டு சட்டி எடுத்து பண்ணாங்க. இப்ப எத்தனை வேலை பார்த்தீங்க, சும்மா நின்று இருந்தீங்க. வீடியோல வந்திருக்கும், ரெக்கார்ட் ஆயிருக்கும், பாருங்க மக்களே. இப்போ வந்து இதுல லைட்டா பொடி கம்மியா இருக்கு இல்லையா, இவங்களை பார்த்து யாருமே பாஸ்தா செஞ்சு சாப்பிட்றாதீங்க, உடலுக்கு கேடு. பாருங்க பாருங்க, கலர் வரணுன்ற. ஐயோ, இன்னைக்கு பாஸ்தா வரப்போறது இல்லடி. அதெல்லாம் வரும் மக்களே, நீங்க செஞ்சு சாப்பிடுறதுல இருக்கு, நம்ம செஞ்சு சாப்பிடுறது. ஆனா அதான் நீங்களா உங்க ஓன் ரிஸ்க்ல செஞ்சு சாப்பிடுங்க. இவங்க சொன்னாங்கன்றதுக்காண்டி நீங்க செஞ்சு சாப்பிட்றாதீங்க. உங்க உடலுக்கும் உயிருக்கும் நாங்க ஆபத்து விளைவிக்க மாட்டோம். ஓன் ரிஸ்க். சத்யால கூட போய் ஃபோன் வாங்கிடலாம் வீடியோ பார்த்து. ஆனா இவங்கள சமைக்கிறத பார்த்து எதுவும் சமைச்சு சாப்பிட்றாதீங்க, ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது அது. ஓகே, இப்போ உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இல்ல முதல்ல நல்லா இருக்கான்னு பாருங்க, அதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு பார்க்கலாம். பாஸ்தா இருக்கா, சிங்க பெண்ணே. அவங்களாலேயே வாய் திறந்து சொல்ல முடியல. நாங்க வைக்கும்போது பாப்போம், கொஞ்சம் கிடைச்சிரும். பார்த்துக்கோங்க. பாருங்க 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 பாருங்க, எப்படி தான் இருக்கு பாஸ்தா. ஓகே, அவ்வளவுதான், ஃபினிஷ். நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி நிறைய இருங்க வீடியோஸ் இருக்கு, இன்னும் கண்டிப்பா இருக்கு, பொறுங்க. ஒரு ஆள் பாஸ்தா செஞ்சாங்க, அது வாயில வைக்க முடியாம இப்ப சப்பாத்தி செஞ்சு சாப்பிட போறாங்களா? அப்படித்தான் இல்ல இல்ல. சரி, அந்த ஆளோட நேம் சொல்லுங்க அப்ப. சோ அதனால அவர் வந்து சப்பாத்தி கேட்டனால நான் சப்பாத்தி பண்ணி கொடுத்தேன். பொய் 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 பொய். அவங்க சாப்பிட்டது அவங்களுக்கே பிடிக்கல, அதனாலதான் நான் சாப்பிடவே இல்லை. இப்ப சாப்பிட்டு பார்த்தாங்க, நீங்களே வீடியோல பாத்தீங்க, பச்சையா புழுவுறீங்க. சப்பாத்தி வா, இப்போ 3 சப்பாத்தி இருக்கு. சோ அந்த 3 சப்பாத்தி மட்டும் உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். இந்த சப்பாத்தியோட நாங்க வர்றோம், கொஞ்ச நேரம் இருங்க. சப்பாத்திக்கு எக் புர்ஜி சாப்பிடலாமா? இது வந்து மத்தியானம் பண்ண சிக்கன் கிரேவி. எங்க அக்கா செஞ்ச சமையல் வரப்போகுது, எனக்கு 500 ரூபாய் கிடைக்க போகுது. அபரீதமா பேசுவாரு, பாப்போம். இங்க பாருங்க, ஒரு ஆளுக்கு அந்த பாஸ்தாலாம் பிடிக்கும், பிடிக்காமலாம் இல்ல. ஆனா இவங்க செஞ்சதை நான் சாப்பிடணுமான்னு சொல்லி ரெடிமேட் சப்பாத்தி, இவங்க செஞ்ச சப்பாத்தி இல்ல, இவங்க இப்ப செஞ்ச மாவு இல்ல. இந்த சப்பாத்தி பாருங்க, சப்பாத்தி இங்க பாருங்க, வர மாட்டேங்குதுங்க.
இந்த அளவுக்கு தண்ணி சப்பாத்தியே இருக்குன்னா பாஸ்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு சமைக்கிறாங்க. இவங்களை நம்பி யாருமே இந்த டிஷ் இவங்களை பார்த்து சமைக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு 500 ரூபாய் இப்ப கிடைச்சிடும். 500 ரூபாய் அவங்க 500 ரூபாய் எடுப்பாங்க. லைவ்ல அப்படியே நான் பாஸ்தா எடுத்து வைக்கிறேன். என்ன நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. சாப்பிட்டு பார்க்கணும். 500 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்கும். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. என்ன சாப்பிட போறேன். சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. ஏதோ பரவாயில்ல. கொஞ்சம் காரம் மட்டும் அதிகம். மிளகா பொடியை தூவி தூவி தூவிடுறாங்க. ஒரு அளவே இல்ல. எப்படி இருக்கு? 500 ரூபாய் வேணும். மிளகா காரமா இருக்கு. அவ்வளவுதான். நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். காரமா இருந்தா எனக்கு 500 ரூபாய். அப்படியே மென்ஷன் ஆயிடுக்கா? ஆயிருக்கு. நல்லா இல்லன்னா நீ நல்லா இல்லன்ற மென்ஷன் ஆகல. காரமா இருந்தா சரி. ஏதோ ஒரு கிலோ உப்பு இருக்கு, ஒரு கிலோ உப்பு இல்ல. ஒய் சாப்பிடல. சாப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, கழுவி கழுவி ஊற்றுவா. இதை சாப்பிட்டதுக்கு என்ன வந்தாலும் வைவா, வயிறு கெட்டுரும்னு பாத்துக்கோங்க. நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவங்க தான் பொறுப்பு. அவ்வளவு காரம். அப்படி காரமான இல்லைங்க. வாங்க சாப்பிட்டு பாருங்க. இதுல பாருங்க, இதுல காரம் இருக்க மாதிரி இருக்கு. அதுல எப்படி காரம் தெரியும்? காரப்பொடி போட்டு கிண்டியாச்சு. இதுல காரப்பொடி தெரியுமா? அவங்க சமைச்சது அவங்க உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். பாஸ்தா வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. சோ நீங்களும் செஞ்சு பாருங்க. டாடா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டாடா. பை.